தப்பா ஒரு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டதுனால ஒருத்தனோட லைஃபே ரிஸ்க்ல இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் தினமும் அவன் காலேஜ் போயிட்டு வர வழியில ஒரு காமனா ஒரு டெம்ப்ளேட்டை பார்க்கறான். அந்த டெம்ப்ளேட்ல ஒரு கியூஆர் கோட் போட்டு அது கீழே வார்னிங் டோன்ட் ஸ்கேன் மீ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அண்ட் தினமும் பஸ் ஸ்டாப்ல நோட் பண்ற அவன் ஒரு கியூரியாசிட்டியில இது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பஸ் வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு, நம்ம சும்மா இன்னைக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கறான். அண்ட் அப்படி ஸ்கேன் பண்ண உடனே அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை ரீகன்ஃபார்ம் பண்றதுக்காக திரும்ப ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ்ல வந்திருக்கு. இவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒன்று தோடுது, இல்ல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் என்னவா இருக்கும்னு சொல்லி அந்த கியூரியாசிட்டியில திரும்பவும் ஸ்கேன் பண்றான். அண்ட் திரும்பவும் ஸ்கேன் பண்ணும்போது வெல்கம் டு த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. பாக்குற அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல, சும்மா யாரோ விளையாடுறதுக்காக ஏதோ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பஸ் வருது. பஸ் வந்தோடனே பஸ் மேல ஏறிக்கிட்டு போனை பாக்கெட்ல வச்சுட்டு பஸ்ல உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் போனு வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. என்னடா போன் வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது போன்ல இன்னொரு வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, டோன்ட் ஓபன் யுவர் மவுத் அப்படின்ற மாதிரி வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. சடனா அவன் சுத்தி இருக்கிற மொத்த பேருமே காணோம். திடீர்னு பார்த்தா அந்த பஸ்ஸே நடு ரோட்ல இதுவா நிக்குது, ஒரு மாதிரி எம்டியா நிக்குது. அவன் பஸ்ஸை விட்டு இறங்கி பார்க்கறான், அந்த ரோடு மொத்தமும் எம்டியா இருக்கு. பாக்குற அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இங்கேயும் அங்கேயும் போறான். அவன் வீட்டுக்கு போறான், அவன் வீட்டுல யாருமே இல்லை. அவன் காலேஜுக்கு போறான், அவன் காலேஜ்ல யாருமே இல்லை. சுத்தி முத்தி பாக்குறான், அவனை தவிர அந்த ஏரியாலயோ அந்த உலகத்திலேயோ யாரும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். சடனா தூரத்துல இருந்து யாரோ இவனை பார்த்து கத்திக்கிட்டே ஓடி வராங்க. நீ இங்க என்ன நடக்குது, யாரையா நம்மள பாத்தீங்களா, யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வரான். கிட்டக்க ஓடி வரும்போது கரெக்டா இவன் கிட்ட போய் நிக்கும் போது, நீ யாரையாவது பாத்தியா, இங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருக்கான். திடீர்னு யாரோ ஒருத்தன் கத்திட்டு வந்தவனை ஷூட் பண்ணிடுறான். அண்ட் பாக்குற இந்த பையனுக்கும் ஷாக் ஆயிடுது. ஓகே, அப்போ நம்ம இங்க பேசினா நம்ம செத்துருவோம் போல அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். இவனை யார் சுட்டா, ஏன் பேசினா கொல்றாங்க, இந்த என்ன மாதிரி இடம், இங்க எப்படி வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தெரியாம தலையில கை வச்சுட்டு இறந்தவனை பார்த்து உட்காந்துட்டு இருக்கான். அண்ட் சடனா அவன் போனுக்கு ஒரு லொகேஷன் மெசேஜ் வருது. அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு போய் பாக்குறான். பார்த்தா ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு. அந்த ஆடிட்டோரியம் உள்ள ஓபன் பண்ணி போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் பயந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அண்ட் இந்த பையனும் அதை பாக்குறான். சரின்னு ஓகேனா அவனும் அந்த ஆடிட்டோரியம் உள்ள போய் உட்காரான். அண்ட் அந்த ஆடிட்டோரியம் உள்ள யாருமே பேசவும் மாட்டாங்க. பேசினா ஒருவேளை நம்மளை கொன்றுவாங்களோ, நம்ம செத்துருவோமோன்ற பயத்திலேயே அங்க இருக்க யாருமே பேசிக்க மாட்டாங்க. அண்ட் சடனா ஒரு அலாரம் சவுண்ட் கேட்குது. அந்த ஆடிட்டோரியம் ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்கிரீன்ல பெரிய கியூஆர் கோடை போட்டு அது கீழே ஸ்கேன் நவ் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருக்கு. ஓகேன்னு எல்லாருமே ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது வெல்கம் டு த வேர்ல்ட் அப்படின்னு போட்டு கீழே வார்னிங் கொடுத்துமே அந்த விஷயத்த நீங்க மீறி இருக்கீங்க, அதனால தான் நீங்க எல்லாருமே இப்ப இங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அண்ட் இந்த உலகத்துல இருந்து நீங்க வெளியே போகணும்னா, அதாவது எக்ஸிட் ஆகணும்னா நீங்க 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ரூல் நம்பர் 1, நீங்க யாரும் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேசிக்கூடாது, பேசினா அடுத்த நிமிஷமே நீங்க செத்துருவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. ரூல் நம்பர் 2, நீங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம், பட் அடுத்தவங்க போனை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க உங்க போனை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ரூல் நம்பர் 3, இந்த உலகத்தை விட்டு வெளியே போகணும்னா உங்களோட எக்ஸிட் கோட நீங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் போய் கண்டுபிடிக்கணும். அண்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க போனை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் அதை யூஸ் பண்ணும்போது உங்க போன்ல சார்ஜ் தீர்றதுக்குள்ள யூஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க இந்த வேர்ல்டை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் அந்த ரூல்ஸுக்கு கீழே ஒரு வார்னிங் மெசேஜ் போட்டு, நீங்க உங்களோட எக்ஸிட் கோட கண்டுபிடிச்சு ஸ்கேன் பண்ணலன்னா நீங்க கடைசி வரைக்குமே இந்த உலகத்துல தான் மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அண்ட் சப்போஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு உலகத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கிற ரூல்ஸை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸிட் கோட கண்டுபிடிப்பீங்க, எப்படி தப்பிப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.